வெல்கம் டு சாய் சமையல். சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது மலையாளத்தில் உண்ணியாப்பம்பாங்க, நம்மளில் அது ஒரு இது மாதிரி ஒரு பலகாரம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ரேசன் அரிசியில் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, ரேசன் அரிசி. அது நமக்கு ரேசன் அரிசி வந்து எப்போயும் நீளமாக, எல்லா அரிசியுமே நீளமாக இருக்கும். அது வந்து சாப்பாட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இது வந்து நம்ம இட்லிக்கு போட்டாலும் இந்த ரேசன் அரிசி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த குண்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த குண்டு அரிசி ஒரு 1.5 கப்பு, நான் அளக்கிற ஒரு இந்த கப்புக்கு ஒரு 1.5 கப்பு. அந்த 1.5 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தேங்காய், 1 கப்பு 1.5 கப்பு அரிசிக்கு இதே மாதிரி 2 பங்கு வெல்லம், மண்டை வெல்லம் எடுத்துருக்கேன். நான் மண்டை வெல்லத்தை உடச்சிட்டு அதில் இந்த அரிசியவும் இந்த நல்லா கழுகணும். இந்த அரிசியை நல்லா கழுகிட்டு அதை என்ன செய்யணும், நல்லா கழுகுன பிறகு இதை ஒரு கழுவி இது கூடயே நனைய வச்சிடணும். நனைய வச்சு ரெண்டையும் ஒன்றா அரைச்சிக்கிடணும். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூடயேவும் உங்களுக்கு ஏலக்காய் போட இஷ்டம் இருந்தால் ஏலக்காய் இல்லை சுக்கு ஏதாவது போடுங்க. நான் சுக்கு போட்டிருக்கேன். இதில் ரெண்டையும் ஒன்றா நனைய போட்டு ஒரு மணி நேரம் நனைஞ்ச விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு இப்படி ஊற வச்சு இப்படியே நனைய வச்சு நான் சொன்னது மாதிரி 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனோம்னா வெள்ளையாயிருதுங்க. அந்த வெள்ளையான விட்டு இந்த அவுளை ஒரு கழுவிட்டு நல்லா என்ன அவுளுனாலும் எடுக்கலாம். தட்டை அவுளா இல்லை கட்டியான அவுளா எதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் தட்டை அவுளுக்கேன். இந்த அவுளை போட்டு அப்படியேவும் நான் இது கூடயே ஒன்றா நனைய வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு ஒரு பழம் இதில் போட்டுருக்கேன். அந்த பழம் கப்பு, 1/2 கப்பு அவுள் அரைச்சி, 1.5 கப்பு வெல்லம், 3ஐயும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா இங்கே வருங்க, இப்படி அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும் பாருங்க, 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். அந்த நீங்கள் வேறு எந்த பழமும் போடக்கூடாது, இந்த பழம் தான் போடணும். பூவம்பழம்னு சொல்லி இந்த பழம் போட்டால் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் வரும். அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பழத்தை போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நெய்யில் வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எங்கள் வீட்டில் எண்ணெய் வாடனா ஆகாது, இது நெய். அதனால் எண்ணெய் ஊற்றி இதை காய வச்சு இங்கே பாருங்கள், இந்த தேங்காயை போட்டு நல்லா வதக்கிடுவோம். தேங்காயை நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பலகாரம் சாப்பிடும்போது அப்படியே இது நல்லா செவக்க வறுத்துட்டோம்னா டேஸ்ட்டாக வரும். பல்லுக்கு ஒன்று கடி வரும்போது நல்ல மணமாக இருக்கும். நல்லா எண்ணெயில் போட்டு பொரியணும். தேங்காய் எண்ணெய்னாலே ஒரு மணம் தான். கழுவி பொடிசாக அப்படி வச்சுக்கோங்க. இது கூடையும் அரைக்கலாம். அதில் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் நான். இதில் கொஞ்சம் உங்களுக்கு இஷ்டம்னா அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா இதே மாதிரி வறுத்து போடுங்க. அப்போ நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்படி நல்லா வறுத்துட்டு இந்த இப்படி அதில் கொட்டிடுங்க. மாவில் கொட்டிட்டு இந்த எண்ணெய் காய வைப்போம். எண்ணெயை தூக்கி அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதில் அப்போதான் நான் உப்பு போடலை. ஒரு சிட்டிகை நம்ம எண்ணெய் பலகாரம் எண்ணெயில் செஞ்சது வெள்ளத்தில் இனிப்பில் செஞ்சாலும் அந்த இனிப்புக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுறது இந்த லைட்டாக உப்பு. அது இங்கே பாருங்கள், ஒரு சிட்டிகை சோடா பொடி, அவ்வளோதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக வரும். இது உங்களுக்கு ரேசன் அரிசி பிடிக்கல அப்படின்னா இட்லி அரிசியில் பண்ணலாம், பச்சரிசியில் பண்ணலாம். எது வேணாலும் அது உங்கள் இஷ்டம்தான், நம்ம சாய்ஸ் தான். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதில் பண்ணிக்கலாம். இது பச்சரிசி இதிலெல்லாம் பண்ணியாச்சு. நான் ரேசன் அரிசியில் எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்ப்போன்னு வச்சுருக்கேன் புதுசாக.
அதனால் எப்படின்னு பார்ப்போங்க. எண்ணெய் காய வச்சுட்டேன். எல்லோரும் அந்த புளி பாமாயில் எண்ணெய் தான் போல் அதனால போடுறாங்கன்னு நினைப்பா. இல்லை, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம புளியில் எண்ணெய் இது எண்ணெயில் என்ன பலகாரம் செஞ்சாலும் அந்த பலகாரத்துக்கு கொஞ்சம் புளி போட்டோம்னா நம்ம செய்கிற பலகாரம் எண்ணெய் குடிக்காதான் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாமாயிலுக்கு ஒரு தடவை போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி காய்ச்சணும் பாமாயில் எண்ணெய்ன்னு. இது சன்ஃப்ளவர் ஆயில். அதனால் நான் இது உங்களுக்கு போட்டு காமிச்சதே சொல்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது போட்டாச்சு. அப்போ இது நல்லா வெந்து வருதா, அப்போ அந்த புளி அந்த எண்ணெய் அப்படியே குடிச்சு அப்படியே சைடு அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் எல்லாம் இந்த பலகாரத்தில் எண்ணெயை குடிக்க விடாமல் ஆக்கும். அதனால தான் இந்த புளி போடுறது. புளி போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. பாருங்க, இது ஊற்றி மெல்ல மெல்ல ஊற்றுங்க. ஒன்று எலும்பி வரும். அப்போ அதை பார்த்துட்டு அடுத்து பக்கத்தில் ஊற்றுங்க. அது அடியில் போயிடும். இது எலும்பி வந்தோடனே இன்னொன்று அடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா அதே தன்னாட்டுக்கு மேலே வந்துடும். நல்லா ருசியாக இருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காயும் போட்டு அரைச்சிக்கு, தேங்காயும் வதக்கி போட்டிருக்கோம். நல்லா ஏலக்காய் போடலை, சுக்கு போட்டிருக்கேன். நல்லா நெய்யாப்பம் மாதிரி சூப்பராக இருக்கும். நல்ல பலகாரம் பிள்ளைகளுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். வச்சுட்டு எலும்பி வந்திருக்குல்ல, அதை மட்டும் திருப்பி போடுங்க. உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் வேணும்னாலும் நல்லா பொங்க விடுங்க. நம்ம கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா இது தாராளமாக சாப்பிடலாம். குழந்தைங்கள்லாம் வயசானவங்களாம் நல்லா சாப்பிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரேச அரிசின்னு நினைக்காதீங்க, அதில் பக்குவமெலாம் இருக்குது. அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வேறு சாப்பாடு அரிசி போடலாம், பச்சரிசி போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். இந்த வருங்க இப்படி வரும். கரண்டியில் நம்ம எண்ணெய் வச்சு ஊற்றல, இதுலேயே டைரெக்டாக ஊற்றி வேக வைக்கிறோம். அதனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும், நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த விட்டு எடுப்போம். நல்லா வேகட்டும். இன்னும் 2 ஊற்றினாலும் அந்த இடம் இருக்குல்ல, அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ வேலை முடியும். வந்துருச்சு. ஃபஸ்ட்டில் ஊற்றினது அதை நம்ம அப்படியே ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்குது. நீங்கள் நம்மளே பார்க்கலாம். நல்லா இருத்துருங்க, அப்படியே உடஞ்சிடும், எண்ணெயே இல்லாமல் வந்துடும். பாருங்க இந்த பலகாரம் எப்படி இருக்குன்னு, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் குடித்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் அவ்வளோவா குடிக்கல, நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த வாழைப்பழம் போட்டதும் தேங்காய் வதக்கி போட்டதும் மனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு சுடம்போதேவும் நல்ல மனமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு இந்த பலகாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. தயவுசெய்து எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம். நெய்யாப்பம் இங்கே வருங்க, நெய்யாப்பம் தேங்காய் போட்டதுனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, புஸ்ஸுன்னு வருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படியே
நல்லா வேறு ஒன்றுமே இல்லை. ரேஷன் அரிசி அவ்வளவுதான். ரேஷன் அரிசியும் வெல்லம், வாழைப்பழம், தேங்காய், வெல்லம், அவ்வளோதான். இந்த 4 பொருள் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். டேஸ்டானது, மனமானது. நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல முடியாது பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த இதே தெரியலை. நீங்களும் இதே மாதிரி அந்த பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.